தமிழ்நாட்டின் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றவுடன் திருச்சி மாநகரில் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சுங்க. அந்த சம்பவத்தை நிகழ்த்தினது யாருன்னு கேட்டா, திருச்சி மாநகரத்தின் தலைமை காவல் அதிகாரி திரு செல்வ நாகரத்தினம் அவர்கள் தான். என்ன பண்ணாருன்னு கேட்டா, திருச்சியில் உள்ள ரவுடிகள் அத்தனை பேரையும், குற்ற பின்னணி கொண்ட அத்தனை குற்றவாளிகளையும், அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட அத்தனை குற்றவாளிகளை ஒரு 362க்கும் மேற்பட்டவர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு, ஒரு பெரேடு. அந்த பெரேட்ல அவர் சொல்றாரு, இதோட உங்க வாழை சுருட்டி வச்சுக்கணும், ஒழுக்கமா குடும்பத்தை காப்பாத்துற வழியை பாருங்க, இல்லைன்னா முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு ஒரு மேட்டுனாருங்க. இது தமிழக மக்கள் அனைவராலும் வரவேற்கப்பட்ட ஒரு செய்தி. ஏன்னு கேட்டா, இது போன்ற நிகழ்வுகள் இனி தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களிலும் நடக்கணும். தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியா முழுவதும் நடக்கணும். அப்பதான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதே சமயத்தில் மக்களின் மதில் இன்னொரு கேள்வியும் இருக்குங்க. இன்னைக்கு புதிய ஆட்சி வந்த உடனே இப்படி ஒரு கூட்டத்தை போட்டீங்களே, ரவுடிகளை குற்றவாளிகளை கூப்பிட்டு ஒரு பெரேடை நடத்துறீங்களே, இத்தனை காலம் ஏன் சார் செய்யல அப்படின்னு, இத்தனை காலம் ஏன் உங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது? அந்த கைகள் எதற்காக கட்டப்பட்டிருந்தது? ஏன் கட்டப்பட்டிருந்தது? யாருக்காக கட்டப்பட்டிருந்தது? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மக்கள் மனதில் எழுந்திருக்கிறது. எது எப்படியோ இப்போ ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தொடக்கம் திருச்சியிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். அப்பதான் இந்த சட்டம் ஒழுங்கு சமூகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இருந்துட்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஏன்னு கேட்டா, சட்டம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்குது. ஆனா இன்னைக்கு நாடு முழுக்க 1000 குற்றவாளிகள் செய்த தவறுகளால் தான் நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டா, ஒரு சோசியல் மீடியாவால ஒரு ஆட்சி மாற்றமே நிறுத்த முடியும் நம்ம தமிழ்நாடு மக்கள் நிரூபிச்சு காமிச்சிருக்கும் போது, அந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பிற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு உதவி செய்ய வேண்டியதும், இதே சோசியல் மீடியாவை வைத்து உதவி செய்ய வேண்டியதும் மக்களுடைய பொறுப்பும் மக்களுடைய தலையாய கடமையும் கூட. ஏன்னு கேட்டா, காவல்துறை அதிகாரிகளால் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும்னு நினைச்சா அது தவறுங்க. ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித ஒழுக்கம், வாழ்வில் தனி மனித ஒழுக்கமும் ரொம்ப முக்கியங்க. யாரெல்லாம் ஒரு மனிதன் தனி மனித ஒழுக்கத்தில் தவறாமல் அதை கடைபிடிக்கின்றானோ, அப்பொழுதுதான் உண்மையான சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், இந்த நாடும் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நன்றி.